பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் கொலை கருவியாக அல்லது தண்டனை நிறைவேற்றுகிற இடமாக சிலுவையை வச்சிருந்தாங்க. இயேசு சிலுவையில் மரிக்கிற அந்த நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்னும் 2 கல்வர்கள் இதே சிலுவை தண்டனை அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சிலுவை நீங்கள் குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை இல்லை, எத்தனை சிலுவை? 3 சிலுவை. 3 சிலுவை. அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நடுவில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். பாருங்க, கடவுள் எப்போவுமே நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்படின்றோம். ஆனால் எந்த மத்தியில் இருக்கிறார் பாருங்க, 2 திருடர்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இம்மானுவேல் காட் வித் அஸ். இந்த இம்மானுவேல் பாருங்க எங்க இருக்கிறாரு, 2 கல்வர்களுக்கு நடுவிலே கடவுள் வருகிறார். மதம் சொல்லுகிற புனிதமான கடவுள் அவர் புனிதர்கள் பக்கம்தான் வருவார். ஆனால் என் தேவன், என் இயேசு அப்படிப்பட்ட கடவுளை வெளிப்படுத்தவில்லை. அவருக்கு பெயரே பாவிகளின் சிநேகிதர். Amen. He is the friend of sinner. எல்லாம் சொல்லுங்க, friend of sinner. சொல்லுங்க, பாவிகளின் சிநேகிதர். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியருமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். என்ன பேர் பாருங்க, நல்லவனுக்கு நண்பன், நல்லவனுக்கு நல்லவன், அந்த மாதிரி டைட்டில்லாம் இல்லை. என்ன டைட்டில்? ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர். சார், உங்க கூட தன்னை இணைத்து கொள்ள யாரும் விரும்பாத ஒரு நபராய் நீங்கள் இருந்தாலும் உங்க கூட தன்னை இணைத்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. 2 கல்வர்களுக்கு நடுவிலே வந்து நிற்கிறார். ஏன்னா அதுக்காகத்தான் சார் அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார்.